முல்லை தொலைக்காட்சி நேயர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார்பட்டி என்ற கோயிலுக்கு வந்திருக்கோம். முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலுடைய நுழைவாயில் பிரம்மாண்டமாக ஓங்கி உயர்ந்து அமைக்கப்பட்டுள்ள இந்த நுழைவாயில் கடந்து தான் நம்ம இந்த கோயிலுக்கு உள்ளே போனோம். மக்கள் பெரும்பாலும் வழிபாட்டுக்காக தமிழ்நாட்டில் நிறைய கோயில்கள் போவாங்க. அப்படியாக மிகவும் சிறப்பாக பல்வேறு சிறப்புகளை பெற்றக்கூடிய இந்த பிள்ளையார்பட்டி கோயிலானது மக்களுடைய வேண்டுதலுக்கு செவிசாய்த்து அருளக்கூடிய ஒரு கடவுளாக இந்த விநாயகர் கருதுகிறாங்க. மிகவும் சிறப்பு என்னென்னா, பாறையை குடைந்து அமைக்கப்பட்ட ஒரு கோயிலாக. ஏன்னா பல்லவர் காலத்தில் பாறையை குடைந்து அமைக்கப்பட்ட பல கோயில்களை பல இடங்களை பார்த்துருக்கோம். அந்த வகையில் இது பாறையை குடைந்து அமைக்கப்பட்ட ஒரு கோயிலாக இந்த கோயில் இருக்குது. இது உள்ள அந்த பிள்ளையார் இருக்கக்கூடிய இடம் பாறையை குடைந்து அமைக்கப்பட்ட ஒரு குகை தலமாக அமைக்கப்பட்டிருக்கு. மற்றபடி கோயிலுடைய அந்த வழிபாட்டு இடங்கள், விசாலமான அறைகள், மக்கள் இந்த நேர்த்தி கடை செய்யக்கூடிய இடங்கள், இதெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கு. விளக்கேற்றுதல், இந்த விளக்கேற்றுதல் தீபம் ஏற்றுறது பார்த்திங்கன்னா, தமிழருடைய வாழ்வியலில் பார்த்திங்கன்னா அவங்க எந்த ஒரு கோரிக்கையும் எந்த கடவுளாக இருந்தாலும் விளக்கேற்றி வழிபடுவாங்க. அதே மாதிரியான முறைகள் இந்த கோயிலையும் இந்த பிள்ளையார்கிட்ட வேண்டுதல் நிறைவேற்றும் விதமாக இந்த மாதிரியான நினைவுகளை வேண்டுதல் நிறைவேற்றத்துக்காக நிறைய விளக்கேற்றி வழிபடக்கூடிய வழக்கம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் உள் பிரகாரங்கள்லேயே பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான பாரம்பரியமான மர வகைகள், அதில் குறிப்பாக நாகலிங்க மரம், மகிழ மரம், இப்படியான பழமையான பாரம்பரிய மரங்கள் இந்த பகுதியில் ஓங்கி உயர்ந்து வளர்ந்துருக்கு. இந்த மரங்கள்லேயும் தங்களுடைய நேர்த்தி கடை நிறைவேற்றும் விதமாக தொட்டில் கட்டுறது, கயிறுகள் கட்டுறது, இந்த மாதிரி பல சடங்கு முறைகளை மக்கள் முன்னெடுக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணும்போது தன்னுடைய குறைகள் நிவர்த்தி அடையும் அப்படின்னு ஒரு ஆறுதலாக அவங்க கருதுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா கோயிலுக்கும் சிறப்பானது குளம். இந்த கோயிலையும் அப்படி சிறப்பான ஒரு குளம், மிக பறந்து விரிந்த ஒரு குளம். அந்த குளத்தினுடைய கரைகளில் பார்த்திங்கன்னா ஓங்கி வளர்ந்தக்கூடிய தென்னை மரங்கள், ஒரு நீராடி மண்டபம், இப்படி சிறப்பான ஒரு கட்டமைப்பு அந்த கோயில் கொண்டிருக்கு. வரக்கூடிய பக்தர்கள் தங்களுடைய குடும்பத்தை, செல்வத்தை பெருக்குவதற்காக இந்த கோயிலை வழிபடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுடைய வெளிப்புறத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு சிறு பாறை குன்றில் கோரக்க விநாயகர் அப்படின்னு ஒரு விநாயகர் இருக்காரு. வரவங்க அந்த விநாயகரும் தரிசிக்காமல் போகிறதில்ல. அந்த வகையில் ஒரு சிறப்பான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பகுதியாகவும் பல்வேறு மக்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றக்கூடிய ஒரு கடவுளாகவும் இந்த பிள்ளையார்பட்டி விநாயகர் இருக்கிறாரு. இன்னைக்கு நாம் இந்த பிள்ளையார்பட்டி விநாயகரை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்போம். தொடர்ச்சியாக நாம் இந்த இடங்களை பயணிப்போம். நன்றி, வணக்கம்.